பல்வேறு திருவிழாக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் சிறப்பாக இருக்கும்போதும் கூட திருவண்ணாமலை தீப திருவிழா அப்படின்றது மிக சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா தீபத்திற்கு ஏன் இத்தனை சிறப்பு? மலை உருவான சிவன் கிருத்திகை நாளிலே தீப உருவிலே நமக்கு காட்சியளிக்கின்றார். அண்ணாமலை தீபம் எப்படி வந்ததுன்னா, 2 தெய்வங்களுக்கு, அதாவதுங்க வாழ்க்கையில் தெய்வங்களுக்குள்ளேயும் அந்த நான் என்ற வார்த்தை வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அண்ணாமலை புராணம், அருட்ஜோதி புராணம் ஒரு அழகான காட்சி. எப்படின்னா, அவர் பிரம்மன் நான் தான் பெருசுங்கிறார், திருமால் நான் தான் பெருசுங்கிறார். 2 பேரும் பெருசு பெருசுன்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? கொழுந்து விட்டு எரிகின்றது அந்த ஈகோ என்பது. யார் பெரியவர் என்று பார்க்க வராகமாக ஒருவர் செல்கிறார், பன்றியாக அன்னமாக ஒருவர் செல்கிறார். அடிமுடியை காண முடியவில்லை. ஐயோ காண முடியலையேன்னு சொல்லும்போது அந்த மகா தீபத்தின் வடிவாக சிவபெருமான் காட்சி அளிக்கும் போதுதான் அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை, நாங்கள் இப்படி மலை வடிவமாக ஜோதியை வணங்குகின்றோம் என்று சொல்லப்பட்ட. நீங்கள் பாருங்களேன், அந்த மலை வடிவத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. மலை வடிவமும் ஜோதி வடிவமாகத்தான் இருக்குது. இந்த நெருப்பு வடிவமும் ஜோதி வடிவமாக இருக்கு. மலையே சிவம், சிவமே மலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த மகா தீபத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த தீப திருவிழா கலியுகத்திலே வாழ்பவர்களுக்கு நன்மை பயக்கும் திருவிழாவாக நடக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்ததால் மட்டுமே இந்த மகா தீபத்திற்கு சிறப்பு. அதனுடைய பரணி தீபம், மகா தீபம், அதை எப்படி ஏற்றணும் என்பதெல்லாம் நம்முடைய காட்சிகள் வரும்போது நாம் நிச்சயமாக பார்ப்போம். இதில் நமக்கு தெரிவது என்னென்னா, மனிதனுக்கு மனிதன் நான் என்ற வார்த்தை வரக்கூடாது என்பதை அண்ணாமலையார் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடமாகத்தான் இந்த மகாதீப விழாவானது நடக்கின்றது. இந்த விஷயத்தில் நம்ம மீண்டும் சிவபுராணத்தின் அருமையான பகுதிகளை கேட்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு அர்ப்பணிக்கின்றாரோ அந்த சிவபுராணத்தை கேட்டு தீபத்தை பார்க்க காத்து கொண்டிருப்போம். திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்ல நின்ற இத்தாவர சங்கமத்துள்
செல்லாக நின்ற இத்தாவர சங்கமத்துள் திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே